ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜாதி மதம் இல்லாத ஒரு நாடு இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். ஜாதி முறை நம்ம இந்தியால மற்ற நாடுகளை விட அதிக அளவில் பின்பற்றப்பட்டுட்டே தான் வருதுன்னு சொல்லலாம். இன்னைக்கோ இல்ல நேத்தோ உருவாக்கப்பட்ட வரலாறு இல்லை இது. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களா பின்பற்றிட்டு வர்ற வழக்கம். இந்த வழக்கத்தை ஏன் எதுக்குன்னே தெரியாம இன்னைக்கு வரைக்கும் ஜாதி பெயர்களை சொல்லி போராட்டங்களை நடத்துறதுக்கும் வன்முறைகள் பண்றதும் அங்கங்க நடத்துறத நம்மளால பார்க்க முடியுது. கூடவே இந்த ஜாதியை ஒழிக்கவும் தந்தை பெரியார், அம்பேத்கர் மாதிரி பல பேர் போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. ஜாதிங்கிற முறை எப்படி நம்ம நாட்டில் வந்துச்சு, யார் இந்த முறையை முதலா உருவாக்குனாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு நான் பதிவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், குரங்குல இருந்து முதலா மனிதன் தோன்றியிருக்கான். அந்த மனிதன் தன்னோட உணவுகளுக்காக பல இடங்களுக்கு சுத்தி அங்க தன்னோட கூட்டத்தை பெருக்கி இருக்கான். காலங்கள் போக போக தங்களுக்குள்ள ஒரு லீடர் இருக்கணும், அப்பதான் கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு போக முடியும்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் தான் லீடர்ஷிப் முறை உருவாகுது. அதுதான் காலப்போக்கில் அரசாட்சி முறையா வளர்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட 3rd century டைம்ல தான் மக்கள் தாம் பார்க்கக்கூடிய வேலைகளை வச்சு 4 சிஸ்டம்ஸா பிரிச்சிருக்காங்க. இத வர்ணாஸ்ன்னு சொல்வாங்க. வேத காலங்கள்ல தான் இந்த முறை முதலா தோன்றி இருக்கு. பல புராணங்கள்லயும் இந்த காலகட்டத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. வர்ணா சிஸ்டம் படி மக்கள் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை வச்சு 4 பிரிவுகளா பிரிக்கப்பட்டாங்க. கோவில்கள்ல வேலை செய்யறவங்க, அரச குருக்களா இருக்கிறவங்க பிராமின்ஸ்ன்னும், போர் வீரர்களை ஷத்ரியார்ஸ்ன்னும், வணிகர்களை வைஷ்யாஸ்ன்னும், ஒர்க்கர்ஸை சூத்ராஸ்ன்னும் வச்சு 4 பிரிவுகளா வர்ண சிஸ்டம் உருவாக்குனாங்க. இந்த 4 பிரிவுகள் இல்லாம கடைசியா ஒரு பிரிவும் காலப்போக்குல உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் தலித். குப்பைகளை சுத்தம் பண்ற வேலைகளை பண்றவங்களை இந்த பிரிவுகள்ல சேர்த்தாங்க. இந்த வர்ணா சிஸ்டம் உருவாக்கப்பட்ட சமயத்துல மக்களுக்கு நடுவுல வேறுபாடுகள்லாம் கிடையாது, எல்லாருமே சமமா தான் நடத்தப்பட்டாங்கன்னு மனுஸ்மிருதிங்கிற நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த முறைகள் எல்லாமே பிறப்புனால வரக்கூடிய முறைகளா அப்ப இல்ல, மக்கள் தாம் பார்க்கக்கூடிய வேலைகளை மட்டும்தான் வச்சு இந்த வர்ண முறையா பிரிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் ஜாதிங்கிற நடைமுறை உருவாகி இருக்கு. ஜாதி வேற, வர்ணா வேற. ஜாதி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பிறப்பு, அதாவது பர்த். வர்ணாஸ்ல வெறும் 4 பிரிவுகள் தான் இருக்கு. ஆனா ஜாதிகள்ல 1000க்கும் மேல பிரிவுகள் இருக்கு. இந்த ஜாதிகள் உலகம் முழுக்க பரவலா இருக்கு. குப்தர்கள் காலத்துல தான் இந்த ஜாதிகள் முறைய மக்கள் பின்பற்றிட்டு வந்ததா ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஜாதிகள் எப்படி உருவாகி இருக்கலாம்ங்கிறத வச்சு பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அதுல கிடைச்ச முடிவுகள் படி ஜாதிகள் வர்ணா சிஸ்டம்ல இருந்துதான் உருவாகி இருக்குன்னு சொல்லப்படுது. மனுஸ்மிருதி அப்படிங்கிற புராண நூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சுதான் மக்கள் ஜாதி முறைகளை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆராய்ச்சிகள்ல மக்கள் தங்களுக்குள்ள காட்டப்பட்ட வேறுபாடுகள்னால தான் ஜாதிகள் உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. பழக்க வழக்க வேறுபாடுகள்னால மக்கள் தங்களுக்குள்ளே கூட்டமா பிரிஞ்சு வாழ்ந்ததுனால தான் இந்த ஜாதிகள் முறை உருவாகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. நார்த் இந்தியால தான் இந்த முறைகள் எல்லாமே முதலா உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. புருஷ சுக்தா, ரிக் வேதா நூல்கள்ல கூட இந்த வர்ணாஸ் பத்தி சொல்லி இருக்காங்க. ஆனா எந்த ஒரு புராண நூல்கள்லயுமே தீண்டாமை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு குறிப்பிடப்படவே இல்லை. நார்த் இந்தியால வேத காலங்கள்ல நடந்துட்டு இருந்த போதுதான் ரிக்வேதா அப்படிங்கிற புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த புக்ல கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் படி 2 வர்ணாஸ் தான் அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒன்னு ஆரிய வர்ணா, இன்னொன்னு தேச வர்ணா. ஆரிய வர்ணாவை சேர்ந்த மக்கள் எல்லோரும் யூரோப் வழியா மைக்ரேட் ஆகி இந்தியாக்குள்ள வந்தவங்க அப்படின்னும், தசா வர்ணாவை சேர்ந்த மக்கள் ஏசியால இருந்து மைக்ரேட் ஆனவங்கன்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரிக்வேதா காலங்கள்ல மக்கள் தாம் பார்க்கக்கூடிய தொழிலை வச்சு பிரிக்கப்படல, முழுக்க தான் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் பிரிச்சாங்க. அதர்வ வேத காலங்கள்ல தான் புதுசா கிளாஸஸ் உருவாகி இருக்கு. தசாச சூத்ராஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆரியாச பிராமின்ஸ், ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ்னு பிரிச்சாங்க. மேரேஜ் அண்ட் உணவு பழக்க வழக்கங்கள்ல எந்த வேறுபாடுகளும் வேத காலங்கள்ல இல்ல. பெண்களும் ஈக்குவலா எல்லா கலைகளையும் கத்துட்டு இருந்திருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டாங்க. சமூகம் ஆண் அதிகமா நிறைந்த சமூகமா மாற தொடங்கிருச்சு. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதிங்கிற பிரிவுகள் உருவாகிருச்சு. மகாபாரத போர் 4th centuryல நடந்திருக்கு. அதுல 4 விதமான வர்ணர்களுக்கும் ஒவ்வொரு நிறங்களை வச்சிருப்பாங்க.
பிராமின்ஸுக்கு வெள்ளை நிறமும், ஷத்ரியாஸுக்கு சிவப்பு நிறமும், வைஷ்யாஸுக்கு மஞ்சள் நிறமும், சூத்ராஸுக்கு கருப்பு நிறமும் வச்சிருப்பாங்க. மக்களோட பிரிவுகளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காகவே இந்த நிறத்தை வச்சு பிரிக்கக்கூடிய முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுவுமே பின் நாட்கள்ல பல ஜாதிகள் உருவாக காரணமா இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல தான் ஜாதிகள் பெரிய அளவுகள்ல உருவாகி இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி வந்த சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல மக்கள் ஜாதி ஜாதியா பிரிஞ்சு தனித்தனியா கூட்டங்களா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல தான் அந்நிய படையெடுப்புகள் நம்ம இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கு. டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் எல்லாருமே நம்ம நாட்டை கைப்பற்றி அவங்களோட வழக்கங்களை இங்க பரப்புறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அப்பவும் பல மதங்களும் ஜாதிகளும் புதுசா உருவாக ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் நம்ம இந்தியால இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஜாதிகள் உருவாகி இருக்கு. காலம் காலமா இந்த ஜாதிகளை ஏன் மக்கள் பின்பற்றிட்டு வரணும்? அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அதுல நம்பர் 1, செக்மெண்டல் டிவிஷன். ஜாதி முறையை வச்சு பிரிச்சு மக்கள் தனித்தனியா கூட்டங்களா வாழும் போது அது அவங்களுக்கு தனி ஒரு அடையாளத்தை கொடுக்கறதா நம்புனாங்க. அவங்களோட தனித்துவம் அதுல வெளிப்பட்டதா நம்பப்பட்டுச்சு. பிறக்கும் போது ஒரு மனிதன் என்ன ஜாதியில இருக்கிறானோ அதே ஜாதியத்தான் சாகர வரைக்கும் இருக்கணுங்கிற வழிமுறையும் பின்பற்றப்பட்டுச்சு. சமூகத்தை கட்டுக்கோப்பா வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஜாதி முறை பயன்பட்டிருக்கு. நம்பர் 2, எண்டோகேமி. ஒரு ஜாதியில இருக்கிற மனிதன் பிற ஜாதி பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வழக்கம் இருந்திருக்கு. அதுவும் முக்கியமா இந்த முறை பெண்கள் கிட்ட தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாழ்ந்த ஜாதி ஆண் உயர்ந்த ஜாதி பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது. அதுவே உயர்ந்த ஜாதி ஆண் தாழ்ந்த ஜாதி பெண்ணா இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வழக்கமும் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த முறைகளை மீறி ஒரு தாழ்ந்த ஜாதி ஆண் உயர்ந்த ஜாதி பெண்ணை திருமணம் பண்ணினா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதும் தங்களோட காஸ்ட்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறது மாதிரியான செயல்களும் நடந்திருக்கு. இன்னும் சில இடங்கள்ல ஆணவ கொலைகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காரணங்கள்னாலேயே பெண்கள் அவங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி தங்களோட ஜாதியை பெருக்குனாங்க. அது ஒரு பெருமையாவும் பார்க்கப்பட்டது. இந்த வழக்கம் 300 BCல இருந்தே இருக்கிறதா மேகஸ்தான்சி அப்படிங்கிற ஃபாரின் டிராவலர் இந்தியாவுக்கு வரும்போது நோட் பண்ணினதா குறிப்புகள் இருக்கு. நம்பர் 3, கல்ச்சுரல் ஹேபிட்ஸ். ஒவ்வொரு ஜாதி மக்களும் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து சமைக்கக்கூடிய உணவுகள் வரைக்கும் வேறுபாடுகளோட தான் இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிராமின்ஸ் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. நெய் சேர்த்து உணவுகளை அதிகமாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதி மக்களும் தங்களுக்குன்னு குறிப்பிடப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க. ஹரிஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாதியை தவிர மற்ற யாருக்கும் மாடுகளை சாப்பிடக்கூடாதுன்னு விதிமுறை இருந்திருக்கு. அதை கடுமையா ஃபாலோ பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. இப்படி தான் போடக்கூடிய ட்ரெஸ், வாழ்க்கை முறைன்னு எல்லாத்துலேயும் ஜாதிகளுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது சமூகத்துல அவங்களுக்கு தனி மரியாதையை கொடுக்கறதா நினைச்சாங்க. சில ஜாதிகள் பேரை சொன்னாலே அவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்லிட முடியும். அந்த மாதிரி தான் பண்ணக்கூடிய தொழில்கள், பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதி பெயர்களை வச்சு தனி அடையாளத்தை உருவாக்குனாங்க. இந்த காரணங்கள்னால தான் ஜாதி மக்களுக்கு இடையில பரவி காலம் காலமா அழிக்க முடியாத அளவுக்கு மக்களோட வாழ்க்கையா மாறி இருக்கு. ஜாதி முறைய சமூகத்தை கட்டமைக்கிறதுக்காகத்தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனா அதுதான் தீண்டாமை, வன்முறை மாதிரி தீய செயல்களுக்கும் காரணமாயிருக்கு. அதனால தான் அம்பேத்கர் மாதிரி பல மக்கள் ஜாதி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இந்த ஜாதி முறை எல்லா ரிலீஜியன்ஸ்லையுமே இருக்குது. ஹிந்து, கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்னு எல்லா மதங்கள்லையும் ஜாதிகள் இருக்கு. ஆனால் ஹிந்து ரிலீஜியன்ஸில் சொல்லப்படக்கூடிய ஜாதிகள் புராண காலங்களில் இருந்து ஃபாலோ பண்ணுறதாலையும் புராண நூல்களில் அதை பற்றின குறிப்புகள் இருக்கிறதுனாலையும் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறவன் மட்டும் மனநோயாளி இல்லை, ஜாதி பெயரை சொல்லி பெருமைப்படுறவனும் மனநோயாளிதான்னு டாக்டர் BR அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. ஜாதியினால இருக்கிற பயன்களை விட அதனால மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் தான் அதிகம். ஜாதி ஒழிப்பு போராட்டங்களை இன்னைக்கு நடத்துறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. என்னதான் பண்ணாலும் இந்த ஜாதிய மக்களோட வாழ்க்கை முறையில இருந்து பிரிக்கணும்னா ஒவ்வொரு மனிதர்களுமே அதுக்கான முயற்சியை எடுக்கணும். ஜாதியை ஒழிச்சா மட்டும்தான் மக்களுக்கு நடுவுல ஏற்றத்தாழ்வுகள் போகும், ஒற்றுமையான சமுதாயத்தை கட்டமைக்க முடியும்.
தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றி கொண்டு வர்றதுக்காக பல சட்டங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. அந்த சட்டங்களுக்கு எல்லாமே முன்னோடியா இருந்தது அம்பேத்கர் தான். அவர் இன்னைக்கு உருவாக்குன அந்த சட்டங்கள்னால தான் இன்னைக்கு தாழ்ந்த ஜாதி மக்களும் சமூகத்துல ஒரு இடத்துல இருக்காங்க. அரசாங்க வேலைகள்ல அவங்களுக்குன்னு தனி உரிமைகள் இருக்கு. மதிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா மக்களும் இருக்கணும். அதுல ஜாதி பெயர்களை சொல்லி அவமதிக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த சட்டங்களை அம்பேத்கர் இயற்றி இருப்பாரு. சமூகத்துல ஒற்றுமை வரணும்னா அதுக்கு தனித்தனி ஜாதியா பிரிச்சுதான் வாழணும்னு கிடையாது. மனிதர்கள் எல்லாருமே சமம்தான். மனிதர்களுக்கு பாகுபாடு காட்டுறதுனால பிரிவினைகளும் வன்முறைகளும் தான் அதிகமாகுமே தவிர அதனால சமுதாயத்திற வளர்ச்சிக்கு எதுவுமே இருக்காது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பிரிவுகளை சமூகத்துல இருந்து நீக்கணும்னா அதுக்கு எல்லா மக்களும் சமமான கல்வி கொடுக்கணும். பொருளாதாரத்துல எல்லா மக்களுக்கும் முன்னேற மாதிரி வேலை வாய்ப்புகளை சமமா உருவாக்கணும். அதை தான் ஒவ்வொரு அரசாங்கமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் முழுமையா இந்த ஜாதி ஒழியணும்னா அதுக்கு மக்கள் எல்லாருமே மனசு வச்சா மட்டும்தான் முடியும். இந்தியா பல மக்கள் ஒற்றுமையா வாழக்கூடிய இடம். யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி வேற்றுமையிலும் ஒற்றுமையா இந்தியன்கிற எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பல கலாச்சாரம் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்க. உலகத்திலேயே வேற எந்த நாடுகளையும் இந்த மாதிரி வேற்றுமையில ஒற்றுமையா பார்க்க முடியாது. ஆனா இவ்வளவு ஒற்றுமையா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல ஜாதி பெயர்களை வச்சு மக்களை அடிமைப்படுத்துறதும் வன்முறைகள்ல ஈடுபடுறதும் தவறான செயல்தான். மக்களோட ஒற்றுமையை பாதுகாத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னா எல்லா மக்களையும் ஒரே மாதிரி மதிக்கக்கூடிய கண்ணோட்டம் எல்லோருக்கும் வேணும். சமமான அங்கீகாரம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்கணும். அப்போதான் நம்ம சமுதாயம் முன்னேற்ற பாதையில போகும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். இந்த பதிவுல இந்தியால ஜாதிகளை யாரு உருவாக்குனாங்க, அது கடந்து வந்த பாதைகள் என்னன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.